இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உனக்கு ஒரு ரோபோட் கிடைச்சிருக்கு, முழு ரோபோட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ரோபோட்டை வந்து நீ என்ன யூஸ் பண்ணுவ, எதுக்காக வச்சுக்கிருவ? ஆம்பளை ரோபோட்டா பொம்பளை ரோபோட்டானே? ஆம்பளை ரோபோட்டா பொம்பளை ரோபோட்டானே? பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ. என்னது? ஆம்பளை ரோபோட்டா பொம்பளை ரோபோட்? சரி, இப்போ ஒரு ஆம்பளை ரோபோட் ஒன்று வருது, பொம்பளை ரோபோட் ஒன்று வருது. ஆம்பளை ரோபோட் மேல வண்டியை ஏத்துவேன், பொம்பளை ரோபோட்டை வண்டியில ஏத்து. இது அது இல்ல. அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறான். தம்பி, மீசை இப்போ தட்டி பாக்குது வெளியே. வேறண்ணா சதீஷ்குமார். நான் எப்படி இல்ல பாத்து பேசுற மாதிரி இருக்கேன். கொஞ்ச நேரம் எப்படி திரும்பி பேசு. போலீஸ் ஆகணும் ஆசையோ? ஆர்மி ஆகணும் ஆசை. லவ் பண்ணிருக்கியா? பண்ணேன். இங்க சிரிப்ப பாரு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். லவ் பண்ணியா? இப்ப என்னாச்சு? பிரேக்கப் இருக்குமே ஆயிடுச்சா? எவ்வளவு கரெக்டா சொன்னா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இப்ப பிரேக்கப் பண்ண பொண்ணு ஒரு 10 வருஷம் கழிச்சு 2 குழந்தையோட வருது, ஏத்துக்குவியா? எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பாக்க போறேன். ஏத்துக்க மாட்டேன். ஏன்? ஏன்டா அது அடுத்த பேச்சுல இது. அடுத்தவங்களோட பேச்சு. என்ன செய்வ? வந்தா என்ன செய்வ? இதுதான் போக வேண்டியது. கண்டுக்காம அவ்வளவு நல்லா போயிடா. நீ கண்டுக்காம போயிடும், அவ்வளவுதான். என்னையா நீ இவ்வளவு பாயாசமா இருக்கியா நீ? தம்பிக்கு என்ன கேள்வினா, உன் லவ்வர் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருச்சு, இப்ப மறுபடியும் 2 குழந்தையோட வருது, ஏத்துக்கிறியா? ஏத்துக்க முடியாது. ஏன்னா நானே ஒரு குழந்தை தானே. நானே ஒரு குழந்தை தானே. நீ ஒரு குழந்தை, அவரே ஒரு குழந்தையா? பச்சை மண்ணுப்பா நீ. சொல்லுங்க. மண்டெல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. காலேஜ் போயிருக்கேன். காலேஜ் காலேஜ் மம்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். பேர் என்ன? பேர் தனுஷ். தனுஷ். ஓ, வேற லெவலு. இப்ப என்ன கேள்வினா, உன் கையில ஒரு முழு ரோபோட் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ப்ரோ ரீல்ஸ் எடுப்போம் ப்ரோ. இந்த எவன் வர மாட்டேங்க. அதை வச்சுதான் நல்லா பண்ணிருவேன். நானு ரீல்ஸ் எடுக்க கெஞ்சனேன். வாங்கடாலாம் கெஞ்ச மாட்டேன். ரோபோ இருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல. அதை வச்சு ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் ப்ரோ. பெரிய ஆள் ஆயிருவேன். 2000 years later. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன். வேற லெவல்ல போயிருவேன். அஜித் ஆயிருவீங்க. ஆமா, என் பேர் தனுஷ். நான் தனுஷ் ஆயிருவேன். தனுஷோட ஃபேவரட் டயலாக் தான் சொல்ல முடியுமா? ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, ஃபேவரட் டயலாக் தான் சொல்ல முடியுமா? தனுஷ் தான் மாசாம் ப்ரோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சேவலம்ல கையை வச்சுக்கோ, செஞ்சிருவேன். சாமி நம்ம பார்த்த பேசுதே. நீங்க எந்த ஊரு கரெக்டா சொல்லவா? திருநெல்வேலியா? இல்ல ப்ரோ. எந்த ஊரு? காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தா. அப்படியே மதுரை ஸ்லாங் சுத்தமா இல்லையே. சத்தியம் தான். உங்ககிட்ட ஒரு முழு ரோபோட் இருக்கு, ஒரு ரோபோட். சரி ப்ரோ. அதை வச்சு நீ என்ன செய்வ, எப்படி யூஸ் பண்ணிக்கிற? ப்ரோ நான் 3 பிள்ளைய லவ் பண்ணேன் ப்ரோ. 3 பேர் லவ் பண்ணேன் ப்ரோ. சரி 3 பிள்ளை விட்டு போயிடுச்சு ப்ரோ. விட்டு போயிட்டாங்க. 3 பேர் ஒரு நேரத்துல லவ் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, வருஷத்துக்கு. சரி, விட்டு போனேன் ப்ரோ. விட்டு போயிட்டாங்க ப்ரோ. நீங்க ரோபோட்டே தாலி கட்டிக்கிறீங்க ப்ரோ. சிவா பண்ணதுலயே உருப்படியான 2 காரியம். ஒண்ணுன்னா இன்னொன்னு நீ. ரோபோட் தாலி கட்டிக்கிறீங்களா? அடி ப்ரோ. தாலி கட்டிக்கிறீங்களா? ஏன்? ஆம் ப்ரோ, என்ன பொண்ணு புள்ள சரியில்லை ப்ரோ. விட்டு போயிறாங்க. எல்லா பொண்ணும் அப்படி கிடையாதுல்ல. எல்லா பொண்ணும் மொத்த பொண்ணுங்க அப்படி கிடையாது. நீங்க லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க. ஆமா ப்ரோ. அதனால ரோபோட்டே தாலி கட்டிக்கிறீங்க ப்ரோ. ரோபோட் தாலி கட்டிக்கிறீங்களா? எதனால? ரோபோட் ஏமாத்தாதா? ரோபோ ஏமாத்து ப்ரோ. சார்ஜ் போட்டா நம்ம கூடயே இருந்துக்கிறோம் ப்ரோ. சார்ஜ் போட கூட இருக்கு. பப்ளு நட்டைய பாரியா, அவர் நட்டைய பாரியா. பாரியா அங்க பாரியா. அங்க பாறா அங்க பாறா. செல்லக்குட்டி உன் பேர் என்ன? முகமது மைதீன். முகமது மைதீன். நீ ரொம்ப மூச்சு வாங்குற. இங்க இருந்து இங்க கூப்பிட்டது எந்த மூச்சு வாங்குற? அம்மா சட்டை நான் தூக்கி விட்டுருக்கோம்ல. புரியல. பாளையம்னே கோரிப்பாளையம் சாம்ராஜ்யம். அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கோரிப்பாளை ராமராஜ்யம். எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. கோரிப்பாளையத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆளு பார்த்தா பப்புளு மாதிரி இருக்கேன், ஆனா ஒரு மாதிரி குப்புளு மாதிரில பேசுறேன்ட்ட. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நானே பேசணும். அப்படித்தான்டா பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். கேள்வி என்ன சொல்லுங்க. என்ன நீ என்ன பேச சொல்ற? வேலை இருக்கா? கஸ்டமர் வந்துருவாங்களா? சரி, இங்கிட்டே கூட்டு வந்த. வெயில் ஓவர் ஆகுது தலைவா. என்ன தலைவா அடிக்கிற வெயில்ல? என்ன வெயிலு? வெயில் ஓவர் இல்ல, குழுகுழுறதே பழகிருச்சுல. சரி, இப்ப உன் கையில ஒரு ரோபோட் கிடைக்குது, எந்திரன். அது கிடைச்சா என்ன செய்வ? எந்திரன் ரோபோட்டா? வந்து என்ன செய்வேன்னா, வந்து என்னைய குண்டு இதெல்லாம் கூப்பிடுறான் ஏரியாக்குள்ள. ருட்டா குண்டு, ருட்டா துமுரா குண்டு பப்புளு என்னமோ குண்டாக்குன்னு அம்புழுக்குறாங்க. குண்டு பப்புளு. ஆமா,
அவனை பூரா அடிச்சு விட்டா வாயெல்லாம் ஒட்டச்சு விடணும். தலை துண்டா கழுத்து துண்டா குடலு துண்டா ஈரல் துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அதுதான் படமே. அதான் நீங்களே அப்படிதான் கூப்பிட்டீங்க. பப்பலும் கூப்பிட்டேன். ஆமா உங்களே சரி என்ன உங்களே அடிச்சு விட்டுருவோம். அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். என்னையே அடிச்சு விட்டுருவேன். அந்த அளவுக்கு பவர் இருக்கும். இப்ப அந்த ரோபோட் கிடைச்சா அது அடியால ஆக்கி வச்சிருவேன். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. அந்த ரோபோட் இருக்கு, அது ரோபோட்டுக்கு என்ன பேரு இப்ப? சூச்சுன்னு சூச்சுவா? சூச்சு அதான் ரோபோட் பேரா? சரி இப்ப சூச்சு இருக்கு. இப்ப உன்னை பப்பலும் கூப்பிடுறேன், எப்படி அடிக்க விடுவேன்? சூச்சு வைங்க. ஆமா என்ன வருது? சூச்சிங்க வாமா. சூச்சுக்கு சாப்பாடு சாப்பாடு சார்ஜர் நானே கேள்வி. இப்ப வந்து உங்களுக்கு வயசு 35 சரிங்களா? லவ் பண்ணிருக்கீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. லவ் பண்ணிருக்கேன் ப்ரோ. லவ் பண்ணிருக்கீங்க. இருக்காங்களா இல்ல பிரேக்? இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லவ் பண்ண பிரேக்கப் ஆயிடுச்சு. இல்ல வேற பிள்ளை பாத்துக்கலாம். அந்த பிள்ளை மாதிரி வருமாடா? பிரேக்கப் ஆயிருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சுல, ஆமாங்க ப்ரோ. அந்த பிரேக்கப் ஆன பொண்ணு ரெண்டு குழந்தையோட இப்ப வராங்க. இப்ப வராங்க 35 வயசுல வராங்க. என்ன செய்வீங்க? ஏத்துக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, அடுத்த வாங்கின காருக்கு நம்ம எதுக்கு டியூ கட்டணும்? அடுத்த வாங்கின காருக்கு நம்ம எதுக்கு டியூ கட்டணும்? அதுல இருக்குது மாமன் பேருடா. இல்ல ப்ரோ, அதெல்லாம் டயலாக் மிரட்டுறாங்களே. ரொம்ப கையில டயர்டா இருக்கா? சரி ஓகே. என்ன கேள்வினா, இப்ப உங்ககிட்ட ஒரு ரோபோட் ஒன்று இருக்குண்ணே. ரோபோட் தெரியுமா? நானு ரோபோட் சொல்லுங்க. தெரியுமா? நானு சொல்லுங்க சரி சொல்லுங்க. என்ன அது? இயந்திர மனுஷன் சொல்லுங்க. இயந்திர மனிதன். சூப்பர்ண்ணே. இப்ப அது உங்கள்கிட்ட கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? என்ன எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க? அதை வச்சு நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? லேபர் இல்லாத விஷயங்களை, தொழிலாளர் பற்றாக்குறை இருக்குல்ல, நானே தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்குல்ல, ஆமா அதை வச்சு நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சூப்பர். அதாவது இந்த குழந்தை தொழிலாளர்கள்லாம் அகற்றிட்டு இதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. சூப்பர்ண்ணே சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு வழியா எனக்கு டிராப் பண்ண முடியுமா? வாங்க.